கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய தமிழ்குடியாம் தமிழ்நிலத்தில் இந்தி மொழி ஆதிக்க நிறுவ முயன்றவங்களை எதிர்த்து இருப்பது ஓர் உயிர், அது போக போவது ஒரு முறை, அது இந்த நாட்டுக்காக மொழிக்காக போகட்டும்னு தமிழ்காக்க உயிரையும் விளையாய் கொடுத்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாள் இந்த நாள். தமிழ்நாடு இதுவரையில் எத்தனையோ மொழி போர் களங்களை சந்திச்சிருக்கு. எத்தனையோமான மறவர்களை மொழிப்போர் களத்தில் இழந்திருக்கு. மொழிப்போர் களத்தில் அரசியல் தலைவர்கள் மட்டும் நிக்கல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரோடு தமிழறிஞர்களும் சமய துறவைகளும் நின்னாங்க. உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுற அத்தனை பேரும் நின்னாங்க. ஆண்களும் பெண்களும் சரிசமமா நின்னாங்க. பெண்கள் தனியா வந்தாங்களா? இல்ல, கை குழந்தைகளை கூட அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. உலகத்துல எந்த மொழிக்காகவும் இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்காது. அப்படி ஒரு போராட்டம் தான் நமது மொழி போராட்டம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற இருமாப்போடு நான் நிற்கிறேன். தமிழுக்காக உயிர்நீத்தவர்கள் தான் மொழிப்போர் தியாகிகள். 1938 ஆண்டு மொழி போராட்டத்தில் கைதாகி 1939 மறைந்த நடராசனும் தாளமுத்துவும் 1965 ஆண்டு தூக்கி நின்ற துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டி நின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் படையில் சிவகங்கை ராஜேந்திரனும் 1965 மற்றும் 1966 ஆண்டுகள்ல தங்களோட தேக்கு மர தேகத்தை தீயால எரிச்சுக்கிட்ட கீழப்படுவர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மாணவமணி மயிலாடுதுறை சாரங்கவாணி போன்றோரும் அமுது அருந்துவது போல நஞ்சருந்தி உயிரிழந்த கோவை பீலமேடு தண்டபாணி, கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம் போன்றோரும் இன்றைக்கு படங்களாக இருந்து உணர்வுகள்ல நிறைந்து நம்மை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தியாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இவங்கதான் தமிழ் தாயின் புதல்வர்கள். தமிழ் தாயின் பாலருந்து வளர்ந்த இந்த பிள்ளைகள் தான் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து தமிழ் தாயை காத்தவர்கள். இந்த போராட்டத்துக்கு பிறகு நடந்த 1967 தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதலா ஆட்சி அமைச்சது. யாரால ஆட்சிக்கு வந்தோங்கிறத மறந்தவர் அல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழ்காக்கும் போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல தமிழாட்சி தொடங்குச்சு. அது தமிழர் ஆட்சியா தொடருது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.